Hey guys, வணக்கம் and welcome back to my channel HealthyaValalam. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான French fries எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். French fries வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை நிறைய டிப்ஸோட இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது போல நல்லா நீளமா உருண்டையா இருக்க மாதிரி நல்லா உருளைக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற தோலை வந்து நம்ம எடுத்துடலாம். இது நல்லா பீல் பண்ணிட்டு மேல இருக்கிற தோலை ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வீடியோல காட்டுறது போலயே உருளைக்கிழங்கு நீங்க நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல ஒரே அளவுகள்ல இருக்கிற மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுடலாம். இந்த தண்ணியில இந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் நல்லா ஊறணும். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா வேறொரு பவுல்ல சுடு தண்ணி நான் எடுத்துக்க போறேன். இப்ப சுடு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க அதே போல நம்ம சோக் பண்ணி வைக்கணும். அதனால சூடா இருக்கிற தண்ணியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு நான் சேர்த்திருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இது நல்லா தண்ணியில கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சில் வாட்டர்ல உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்ப சூடான இந்த சுடு தண்ணீரை நம்ம போட்டு அதே போல நம்ம ஊற வைக்கணும். இது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அதே போல ஊற வச்சிருங்க. இப்போ 15 நிமிஷம் சுடு தண்ணியில ஊறிடுச்சு. இதுக்கு அப்புறமா ஒரு கிச்சன் டவல் அல்லது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டவல்ல இப்ப அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நீங்க இந்த டவல்ல லைட்டா ஒத்தி எடுத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிரும். உருளைக்கிழங்குல தண்ணி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கிச்சன் டவல் அல்லது டிஷ்யூ பேப்பர் கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப தண்ணி எல்லாம் இல்லாத போல இதை நல்லா ஒத்தி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா எண்ணெய் வந்து இப்ப நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம 2 ட்ரிப்பு தனித்தனியா ஃப்ரை பண்ணணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. மிதமான ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். 2 தடவை இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்பதான் நம்ம கடையில சாப்பிட்றது போலயே வெளியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அது போல வரும். எண்ணெய் ஹீட் ஆனதுமே நல்லா மிதமான ஹீட்ல வச்சு 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்லாக் கவர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசர்ல போட்டுடலாம். ஃப்ரீசர்ல இதை நீங்க வச்சுட்டு எப்ப வேணுமோ அப்ப நீங்க எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சீங்கன்னா இது எடுத்து நீங்க அப்பப்ப ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க உடனே ஃப்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப திருப்பியும் நம்ம ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல நல்லா ஃபாஸ்டா இருக்கணும். அப்பதான் வந்து மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளேம் நல்லா அதிகமா வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு முறை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். அதுல தேவையான அளவு வந்து சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து காரத்துக்கு. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா நான் எடுத்திருக்கேன்.
இப்ப இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேல அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். சூப்பரான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, ஃபார் மோர் ரெசிபீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.